பைக்கல் வரையக்கேங்கோ வாளி பெரிய வாளி கொண்டு வருவோம். மாடுகளுக்கு நாங்க அங்க தவிடு புண்ணாக்கு கரைச்சி வைக்கிறது. அந்த நேரத்துல தவிடு புண்ணாக்கு கரைச்சி வைக்கிறது கிடையாது. தவிடு கொண்டாந்து கரைச்சி போட்டு கொண்டு வருவீங்க. வாளியும் கொண்டு வந்து வைக்கலும் கொண்டு வருவீங்க. வைக்கலும் கொண்டு வருவோம். எத்தனை மணிக்கு அங்க இருந்து வருவீங்க? எனக்கு தெரிஞ்ச காலத்துலேங்கோ இங்க முடியாம வந்து நிப்போம்டா அங்க இருந்து வரும். இப்போ நார்மலா 11 மணி வலிக்கிட்டுச்சுன்னா பிடிக்காம இங்க நிற்கும். மாடு ஓடக்கூடிய மாடு 11 மணிக்கு வலிக்கிட்டா இங்க பிடிக்க 5 மணி 6 மணிக்கு இங்க நிற்கும். மாமனுக்கும் மெருமனுக்கும் சண்டையா? மாமனுக்கும் மெருமனுக்கும் சண்டை. வயல்வெளி அந்த ஊர்ல இருந்த மாமனுக்கும் மெருமனுக்கும் சண்டை. ஐயனாக்குரிய ஒரு ஆட்கள் தோட்டத்துல தோட்ட வேலையெல்லாம் அந்த காலத்துல தோட்ட வேலையெல்லாம். அப்ப மாரி மாதம் மாமன் போய் 2 தோட்டம் கொட்டினாதான் மெருமங்காரன் மாமனுக்கு சாப்பாடு கொண்டு போற மாதிரி கொண்டு போனது. அவள் அப்பாவுக்கு கொண்டு சாப்பாடு கூட பாடு சொல்ல சாவன் சாப்பாடு என்று வாங்கி கொண்டு போனதான். கொண்டு போட்டு மாமனுக்கு மெருமனுக்கும் இருக்கிற தகராறு என்ன கொடுக்க வரையோ வாங்க வரையோ இன்னும் தகராறுல மாமனை வெட்டி போட்டான். அடிச்சு சாவ கொண்டு போட்டான். மாமன் உயிர் போக வைக்கல. ஐயப்பா நீயே சாட்சி, இந்த நீர்க்குமிழி சாட்சின்னு சொல்லி போட்டு செத்ததான். இதுதான் மட்டியில் விளையக்கூடிய விசேஷமான முட்டி கத்தரிக்காய். பாருங்க முட்டியா இருக்கு. அம்மா இந்த கத்தரிக்காய் என்ன விசேஷம்? இந்த கத்தரிக்காய் ருசி கூட, அதாவது நீளமான கத்தரிக்காய் விட முட்டியா இருக்கிற ருசி கூட. என்ன தண்ணி, அதாவது மட்டியில் தண்ணிக்கு விளையிற கத்தரிக்காய் ருசி. சரி சரி சரி. என்ன விலை முட்டி கத்தரிக்காய்? கிலோ 300. மற்றது விலை குறைவா? 250. இது 200. சிவப்பு 200. சிவப்பு இல்லை, அது என்ன கலர்? கத்தரி கலரானது. இது 250. அது 300. இதை சமைச்சு சாப்பிட்டா ருசி கூடவே இருக்கு. வாழைப்பூ 50. அது பிரச்சனை இல்லை. அது நான் எல்லா சந்தேகத்துக்கு தானே. இந்த மட்டியில் முட்டி கத்தரிக்காய் தான் கொஞ்சம் விசேஷம், ஃபேமஸ். சரி, இன்றைக்கு இந்த கோயில் திருவிழாவுக்கு நீங்கள் கடை போட்டுருக்கீங்க. எப்படி போகுது வியாபாரம்? நல்லா போகுது. அண்ணன் தான் முதலாளியே. சரி சரி. எப்படி போகுதுண்ணா வியாபாரம்? நல்லா போகுது. சரி, அடுத்த நாள் வாரமே வந்து முட்டி கத்திரிக்காய் வாங்கிட்டு போகிறோம். சரி சரி. இப்போது இந்த ஆலயத்திலே கஞ்சியை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒருவர், அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எந்த நீங்கள்? நாங்கள் சொந்தடா பணிகள் இனிவிலா. அப்போ ஒவ்வொரு வருஷம் மாறுறீங்களோ? ஒவ்வொரு வருஷம் மாறினாங்க. ஒவ்வொரு வருஷம் இந்த கஞ்சி தான் காய்ச்சுறீங்களா? பொங்கல் இந்த மாதிரி அப்படி செய்யலையே? அப்படியா? அப்படியா கொடுத்துட்டோம். சரி சரி. 10 திருப்பி வருவேன். இந்த பண்டுதரஞ்சி அந்த அம்மன் ஆலயம் வந்து ஒரு புனிதமான ஆலயம். இந்த கேடியெல்லாம் எல்லாரும் தீர்த்தமாடின எண்ணெய் இங்கே நீர் எடுத்தான் பொங்கலையும் செய்கிறது. ஒரு பெரிய ஒரு பண்டிதரஞ்சி 4 கிழமைச்சில் 5 கிழமையும் பெறும். முப்படி கொண்டாடி கொண்டு வந்தது. முன்னொரு காலத்தில் என்ன பிரச்சனை எல்லாம் இங்கே மாடு அடிச்சு விடணுந்தாங்க. இந்த பண்டு தளச்சி அம்பாள் ஆலயத்திலே நான் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து ஆலயத்தின் தெற்கு பகுதி. இங்கே தென்னைகள் அதிகம் நிறைந்து காணப்படுகின்றன. இந்த நிழலை பயன்படுத்தி இங்கேயும் பலர் தமது பொங்கல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது அங்கே ஒரு அன்னைவாள் பொங்கிக் கொண்டிருக்கின்றார். பார்ப்போம் என்ன செய்யறாரு. அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. நீங்க குலசாதம் செய்றீங்களா? ஆமா. எங்க இருந்து வாரீங்க? அளவட்டி அண்ணன். அளவட்டி. சரி சரி சரி. பழமையா ஒரு வருஷம் வருவீங்களோ? நாங்கள் அப்பாண்ட காலத்துல இருந்தே வந்து இருக்கிறோம். எனக்கு கிட்டத்தட்ட 45 வயசு ஆகுது. உங்களுக்கு? அப்பாண்ட காலத்துல இருந்தே நாங்கள் வந்து இருக்கிறோம். பெரிய பெரிய தவறாம வாரீங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? பொங்கல் குலசாதமும் குலசாதம் மற்ற படையல். வருஷத்துல வார இந்த பங்குனி திங்கள்ல வந்து நீங்கள் எத்தனை திங்கள் வருவீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட 3ஆம் திங்கள் வளமையிலேயே வாடுறோம். வருஷம் தவறாம ஏதோ ஒரு திங்கள்ல வந்துருவோம். 3ஆம் திங்கள் தான் டெய்லி வாரம். இந்த முறை 1ஆம் திங்கள் வந்திருக்கிறோம். அதுக்கு கூட்டு இருக்குல்ல, அந்த நீதவான் கூடு, இந்த கோட்ஸ்ல சாட்சி சொல்ற கூடு. அந்த கூட்டுகளும் சத்தம் கேட்டா கிருங்கண்டு சத்தம் கேட்டா கிருங்கண்டு சத்தம் கேட்க ஒரு கருத்தை ஆம்பளைன்றது அந்த லாசனமும் கண்டதா. நான் தான் சுண்ணாத்துல ஐயன. நான் போய் சொல்ல இல்லை. மாமனை அடிச்சு ஜாக கொல்லைக்க மாமன் உயிர் போய்கொண்டிருக்க. இப்போது பொங்கல்கள் நிறைவடைந்து கிட்டத்தட்ட ஒதுங்கி விட்டது. ஒரு ஐயா அவர்கள் கொஞ்சம் ஓய்வாக இருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். எங்க இருந்து வாரீங்க? நாங்க சிறுப்பட்டியிலிருந்து வந்தோம். சிறுப்பட்டியிலிருந்து. வருஷம் வருவீங்களோ? ஒவ்வொரு வருஷமும் மாறணும்.
அதாவது எத்தனையாவது திங்கள் பொங்குவீங்கள்? நாங்கள் முதலாம் திங்கள் பொங்குவோம், இல்லை 3ஆம் திங்களும் பொங்குவோம். இப்படியே வயதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பொங்குவோம். ஆனால் பொங்காம விட மாட்டோம். அதாவது கட்டாயம் பொங்குவீங்கள், உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த திங்கள் தான் முடிவு பண்ணுவீங்க. திங்கள்லாம் கண்டிப்பாக பொங்கியே ஆகும். இன்னைக்கு என்ன விசேஷமா செய்தீங்க? இன்னைக்கு மோதலாமல் வச்சுருந்தாங்க. மற்ற குலசாதம் சொல்லி எல்லா மிளகறியிலும் போட்டு, சகல மிளகறியும் போட்டு குலசாதம், அதுவும் மோதலமும். மற்றது சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல். சரி, இப்போ நான் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பெரும்பாலும் முடிஞ்சுது. எல்லாரும் விடியவே வந்து பொங்கி போட்டு 9 மணிக்கு வந்து நாங்கள். இப்போ நீங்கள் இப்படி இந்த வழிக்கிட்டு போகிறதோ? இப்படியே நாங்கள் கோயிலெல்லாம் பூசை முடிச்சு குடும்பம் வாங்க நீங்கள்? குடும்பம் வாங்க எல்லாம் உள்ளுக்கு நிற்கணும், நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி சரி சரி. பொங்கல் முடிஞ்சு போகும். விடிக்கப்புறமே வந்து அடிச்சு கேட்டது, தாயே இதை மாற்றி விடு, இதை மாற்றி விடு. நகைக்கடை வச்சிருக்கிறேன். எங்க பண்டத்திருப்பா வச்சுக்கிறார். அங்க எதிர்ந்து வாரத்துக்கு கலைச்சு போட்டு பேருந்து பார்த்தா அவர் செய்த வேலை என்னன்னு சொன்னா, மட்டுவில் பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாலயத்தினுடைய சிறப்பு அம்சங்களில் ஒன்று, இந்த படையல் செய்யும் போது இந்த ஊருக்கே உரிய சிறப்பான மட்டுவில் கத்தரிக்காய் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வெள்ளை முட்டி கத்தரிக்காயிலே அந்த காயை சுட்டு அதிலே சம்பல் சமைத்து சாம்பார் அப்படியான கறிவகைகள் எல்லாம் சேர்த்துத்தான் அம்மனுக்கு படைத்து மகிழ்ச்சியுடன் அடியார்களுக்கு வருகின்ற அடியார்களுக்கும் உண்ண கொடுத்து தாங்களும் உண்டு மகிழ்வார்கள் இவ்வாலயத்தினுடைய பக்த கோடிகள். இந்த முறை முதலாவது திங்கள் ஆகியபடியினால் பெருமளவு பக்தர்களை அடியார்களை நாங்கள் காண முடியவில்லை. ஆனாலும் இனி வருகின்ற திங்கட்கிழமைகளிலே இந்த சனத்தினுடைய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நிறையவே கண்கொள்ளா காட்சியாக அழகிய வாகனத்திலே அம்பாள் வீதியுலா வருகின்ற காட்சியையும் நாங்கள் கண்டு களிக்கக்கூடியதாக இருக்கும். காவடிகள், தூக்கு காவடிகள், பறவை காவடிகள், புஷ்ப காவடி, சந்தன காவடி என்று பல வகையான வர்ண காவடிகளையும் காவிக்கொண்டு வருவார்கள். பக்த அடியார்கள் பக்தி பாடல் நிகழ்ச்சிகளையும் நடத்தி இங்கு சிறப்பாக வழிபாடு ஏற்றி கொண்டிருப்பார்கள். மேலும் இவ்வாலயத்தினுடைய இந்த மடைப்பண்டம் படைத்தலை இல்லை கத்தரிக்காயினுடைய பெருமையைத்தான் பெருமையாரும் சொல்லுவார்கள். அந்த மட்டுவில் கத்தரிக்காய் என்று அந்த கத்தரிக்காயை சிறப்பாக அழைப்பார்கள். இந்த கோயிலினுடைய வீதிகளிலே அந்த கத்தரிக்காயை கொட்டி வியாபாரம் விற்பனை செய்வதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த மட்டுவில் கிராமத்துக்கு பன்றித்தலைச்சி அம்மன் எவ்வாறு முக்கியமோ அதே போன்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவுப் பொருள், அதாவது ஒரு காய்கறியானது மட்டுவில் கத்தரிக்காய் என்று சொல்வார்கள். அதைத்தான் இந்த தம்பி விற்று கொண்டு இருக்கின்றார். என்ன விலை போகுது? இப்படி நீளமான கத்திரிக்காய் 250 ரூபா, முட்டி கத்திரிக்காய் 100 ரூபா, குண்டு கத்திரிக்காய் அது வந்து 300 ரூபா. அது விலை கூட. அப்போ அந்த கத்திரிக்காய் இல்லை, மட்டியில் முட்டி தானே, அதாவது புகழ் பூத்த கத்திரிக்காய், ஃபேமஸான கத்திரிக்காய், முட்டி கத்திரிக்காய். அதே இன்றைக்கு வேற கொண்டு நீங்கள் வந்து முடிஞ்சுதாங்க, அதாவது கிராக்கி கூட முடிஞ்சுது. நீங்கள் காலையில் உணர்ந்தீங்க? காலையில் நான் 5 மணிக்கு வருவோம். சரி சரி. உங்களோட இடமே மட்டும் இல்லைண்ணா? சரி. இது கிட்டவா? எத்தனை கண்டு வச்சுக்கிறீங்க கத்திரிக்கண்டு? தோட்டக்காரர்கிட்ட வாங்கி வைக்கிறேன். நீங்கள் எப்படி இன்றைக்கு வியாபாரம் போச்சு? தூள் பறக்குதா இல்லாடி என்ன? பல ஊர் மக்களும் இங்கே வரக்கூடிய நாள் இன்றைக்கு. வெளியிடத்துல வந்தாலும் இந்த கத்திரிக்காய் தான், முட்டி கத்திரிக்காய். ஆமாம் ஆமாம், இந்த கத்திரிக்காய் இருந்தாலும் முட்டி கத்திரிக்காய் தான் வெளியிட்டு போயிடும். அதான் ரெண்டாவது கத்திரிக்காய் ஒரு டேஸ்ட் உண்டு, சுபா கூட என்ன. அதான் அந்த கத்திரிக்காய் மட்டியில் மட்டும்தான் விளையிறதா? சரி சரி சரி. வந்த இனங்களும் நீங்கள்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்க அந்த விதைகளை. இந்த பண்டுதரஞ்சி அந்த அம்மன் ஆலயம் வந்து ஒரு புனிதமான ஆலயம். இந்த கேடியெல்லாம் எல்லாரும் தீர்த்தமாடினா என்ன என்கிற நீர் எடுத்தான் பொங்கலையும் செய்கிறது. ஒரு பெரிய ஒரு பண்டிதரையே 4 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் பெறும் முப்படி கொண்டாடி கொண்டு வந்தது. முன்னொரு காலத்தில் என்ன பிரச்சனைலாம் இங்கே மாடு அடித்து உடனே இப்போ போலீஸ் வந்து பிடிச்சது. போலீஸ் வந்து பிடிச்சோன்னா அவர் சொல்லியிருக்கார், அது மாடு அடிக்கலைன்னா பன்றி தான் அடிக்கணும் சொல்லி சொல்லியிருக்கார்.
அப்போ உடனே காட்டு வேலி கூட்டியிருக்காரு. அங்கே போனால் அங்கே போய் பட்டினால் மாட்டுத்தலை பண்டி தலைச்சியாக மறைச்சிது. மாட்டுத்தலை பண்டி தலைச்சியாக மாறினோன்னா இது பண்டி தலைச்சி என்ற பெயர் பெற்று பெரிய புகழாக வந்தது. கோயில் திருவிழா எப்போ துவங்கிய திருவிழா வந்து இப்போ துவங்குது. இப்போ 4 திங்கள்ல இந்த தான் துவங்குது. 17 4 கிழமை முடியும். 4 கிழமை ஒவ்வொரு திங்களும் இருக்கும். அதே மாதிரி மார்கழி திருவிழா இருக்கு. சிவனர் கொடிகிறது திருவம்பாக்கம் தேர் இருக்கிறது. அதாவது திருவிழா தேர் தீர்த்தமாக நடக்குது. தேர் தீர்த்தம் தான் இது மார்கழிக்கு மார்கழி தான் நடக்குது. இந்த ஆலயத்திலே படையல்கள் செய்யக்கூடிய இடம்தான் இந்த இடம். பொங்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இங்கே கொண்டு வந்துதான் அம்பாளுக்கு படையல் செய்வார்கள். இப்போது நாங்கள் இந்த ஆலயத்தின் உள்வீதிக்கு வந்திருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயமானது தற்போது பாலஸ்தாபனம் இடம்பெற்று கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதுதான் ஆலயத்தின் தீர்த்த கேணி. இந்த கேணியிலே தான் காலையிலிருந்து பலரும் வந்து குளிப்பார்கள். குளித்து தமது பிணிகளை போக்கிக் கொள்வார்கள். இப்போது நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த குளிக்கக்கூடிய பக்தர்கள் என்பது குறைவாக இருக்கின்றது. அதாவது நீராடக்கூடிய பக்தர்கள் குறைந்து விட்டது. இந்த ஆலயத்தின் சுற்றுப்புற சூழல்களை நான் இப்போது உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இந்த ஆலயத்துக்குரிய பெரிய பொங்கல் கொட்டகையாக இந்த கொட்டகை இருக்கின்றது. இதுதான் இந்த ஆலயத்தினுடைய பிரதான பொங்கல் கொட்டகை. அதாவது பங்குனி திங்கள் நாட்கள் தவிர்ந்த ஏனைய நாட்களிலே வரும்போது இந்த கொட்டகைக்குள் பொங்கலாம். பங்குனி திங்கள் நாட்களிலே ஏராளமான அடியவர்கள் பொங்கல் செய்ய வருவதால் அவர்கள் தங்களுக்கு உரிய இடங்களை தேடிச் சென்று அங்கே வைத்து பொங்குவார்கள். இப்போது இந்த ஆலயத்தின் வெளி வீதியை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். இந்த வெளி வீதியிலே தண்ணி பந்தல் கூட இடப்பட்டிருக்கின்றது. மிக அழகாக இருக்கின்றது பார்க்கும்போது. இந்த தண்ணி பந்தலை பார்க்கின்ற போது மிக அழகாக இருக்கின்றது. பச்சை ஓலைகளை அழகாக கிழித்து தென்னை ஓலைகளை கிழித்து கட்டி இருக்கின்றார்கள். இன்றைய நாளிலே வெப்பம் அதிகமாக இருப்பதால் பொங்கல் செய்ய வந்திருக்கக்கூடிய அடியவர்கள் நிழல்களுக்கு கீழே பொங்கல் செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தின் ஒரு பக்கம் பிரதான வீதி செல்லுகின்றது. அதாவது புத்தூர், அதாவது பருத்தித்துறை வீதியில் புத்தூர் சந்தியிலிருந்து A9 வீதி மீசாலைக்கு அருகில் இருக்கக்கூடிய புத்தூர் சந்தி வரை இந்த நெடுஞ்சாலை செல்லுகின்றது. அந்த நெடுஞ்சாலை தான் இந்த நெடுஞ்சாலை. இது இந்த ஆலயத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய, அதாவது தெற்கு புறமாக இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்திலே அதிகமானவர்கள் பொங்கல் செய்கின்றார்கள். பொங்கல்கள், குலை சாதம் என்பவற்றை செய்து அவற்றை படைத்த பின்னர் அடியவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த காட்சி கூட இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களை இந்த பன்றித்தலைச்சி அம்மன் ஆலயத்தில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எங்க இருந்து வாரீங்கள்? நான் கனடாவில் இருந்து வந்ததுங்க. வந்து இப்போ கன காலமாகுது. எவ்வளோ காலமாகுது? இப்போ நான் போய் திரும்பி இப்போ 2ஆம் மாதம் 8ஆம் தேதி ஏறினோம். அங்கே வந்து இப்போ 1 மாதம் ஆச்சு. ஓ சரி சரி. அதுதான் நீங்கள் கனகாலம்னு சொல்கிறீங்க. கனகாலம் இல்லை, அதுக்கு முந்தி ஒரு வரியம் பங்குனிக்கு வந்து விட்டு 28ஆம் தேதி தான் இங்கே இருந்து ஏறினால் அடுத்த மாதம் 8ஆம் தேதி திரும்பி ஏறும். இந்த பன்றித்தலைச்சி அம்மனுக்கும் உங்களுக்கு என்ன பந்தம் இருக்கு? இவ்வளவு தூரம் நீங்கள் அக்கறை அந்த கோயிலுக்கு வந்து போறீங்க கனடாவில இருந்து? எனக்கு எல்லா தாயும் ஒரு தாய். எந்த பாதை அப்படித்தான். எனக்கு எல்லா தெய்வமும் தெய்வம் தான். சரி சரி சரி. எந்த பாதை அதை தான். இன்னைக்கு நீங்க பொங்க இல்லையோ? நான் பொங்குறது 4ஆம் கிழமை பொங்குவோம்.
4ஆம் கிழமை பொங்குவீங்க. நான் தனி ஃபேமிலியே நான் அங்க விட்டு அதாவது நீங்க 3 கிழமையும் பார்ப்பீங்க, எல்லா பொங்கலையும் பார்த்துட்டு 4வது கிழமை பொங்காத மாதிரி 4 சொந்தக்காரரை கூட்டியாந்து ஏண்டா 3ஆம் கிழமை ஒரு பிராமண கல்யாணம் ஓடிங்க அதை முடிக்கவும் வேண்டாம். சேர்ந்து 4ஆம் கிழமை எல்லாரும் வந்து பெரிய பொங்கலை வைக்கிறார். கல்யாணத்தை முடிச்சுட்டு பெரிய பொங்கல் அது ஒரு புது தம்பதிகள் வருங்கள். இந்த ஊருக்கு உங்களுக்குமான அந்த பந்தம் என்ன மாதிரி? இந்த ஊருக்கு நான் திருமணம் செய்ததுங்க. நான் பிறப்பு பண்டத்திருப்பு இங்க கல்யாணம் செய்தேன். இங்க கல்யாணம் செய்தான் கனடா போனீங்க? கனடா போனது நான் 2005. நான் ஜெர்மன்ல 11 வருஷம். ஜெர்மன் 11 வருஷம் வாழ்க்கை. 93 இருந்து 2005 மட்டும் ஜெர்மன்ல இருக்கும். அதாவது நீங்கள் உங்களோட நினைவு தெரிஞ்ச காலத்துல வந்து எத்தனை வயதுல வந்தீங்க இந்த கோயிலுக்கு? இந்த கோயிலுக்கும் சின்ன வயதுல வண்டில் மாட்டுல வந்தேன். ஒரு 4-5 வயசா இருக்கல. அதாவது பண்டத்திருப்புல இருந்து வண்டில் மாட்டுல அப்போ அந்த ஞாபகங்களை பற்றி சொல்லுங்க. இப்ப நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் வண்டில் மாட்டுலாம் வந்திருப்பீங்க. தடியில பிடிச்சோண்டு அந்த பக்கக்கட்ட தடியில பிடிச்சோண்டு தடிட்டு அடிமாண்டினாலும் உண்டு. பூவரச்சங்கட்ட பெருகி இருக்கு, அது களத்துல அடிச்சு காயம். அந்த அனுபவத்தை சொல்லுங்க. இப்ப வந்து நாங்க எல்லாரும் பாருங்க, சின்ன வயது மோட்டர் பைக்ல வருவோம், ஆட்டோல வருவோம், வேன்ல வருவோம். உங்களோட அந்த எல்லாருமே ஒரு காலத்துல வண்டில் மாட்டுல வந்த அனுபவத்தை சொல்லுங்க. எந்த சகோதரங்கள் எந்த தங்கச்சி மேரப்போ ஒரு ஆள் கைக்குளம், அதுக்கு பிறந்தது சேர்ந்து 2 பிள்ளைகள் பிறந்தது. அப்ப வண்டில வரைக்க அந்த காலம் இங்க வந்து பொங்கி போட்டு போனாங்க. அப்ப இங்க ஃபேமிலியோண்டு இருக்குன்றதையும் கொண்டாட்டம் இல்லாதால தெரியாது. நீங்க கல்யாணம் பண்ணதும் சொந்தக்கார பிள்ளை தான்? சொந்தமா, சொந்த ஊராக்கள். கொண்டாட்டம் இல்லை, அப்புறம் நீங்கள் அப்படியே கல்யாணம் பண்ண இங்கே வந்து நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லல. அந்த இப்ப வேற எல்லாம் எங்க பார்த்தாலும் மோட்டர் பைக் அடிக்கி நிக்குது, ஆட்டோ அடிக்கி நிக்குது. அப்போ அந்த வண்டில் மாட்டு அனுபவம், மாட்டை கொண்டு எங்க கட்டுறது, அதுக்கு எப்படி தண்ணி காட்டுறது, அது என்ன சாப்பாடு போடுறது, அந்த விஷயங்களை உங்களை ஞாபகம் சொல்லுங்க. பைக்கில் வரையக்கேங்க பெரிய வாளி கொண்டு வருவோம். மாடுகளுக்கு நாங்க அங்க தவிடு புண்ணாக்கு கரைச்சி வைக்கிறது. அந்த நேரத்துல தவிடு புண்ணாக்கு கரைச்சி வைக்கிறது கிடையாது. தவிடு கொண்டாந்து கரைச்சி போட்டு கொண்டு வருவீங்க. வாளியும் கொண்டு வந்து வைக்கலும் கொண்டு வருவீங்க. வைக்கலும் கொண்டு வருவோம். எத்தனை மணிக்கு அங்க இருந்து வருவீங்க? எனக்கு தெரிஞ்ச காலத்துலேங்கோ இங்க முடிய முந்து நிப்போம்டா அங்க இருந்து வரும். இப்போ நோமல 11 மணி வலிக்கிட்டுச்சுன்னா பிடிக்க முந்து இங்க நிற்கும். மாடு ஓடக்கூடிய மாடு 11 மணிக்கு வலிக்கிட்டா இங்க பிடிக்க 5 மணி 6 மணிக்கு இங்க வந்து மாட்டோட கட்டி போட்டு அதுக்கப்புறம் பொங்குறது. கிட்டத்தட்ட ஒரு வண்டியில எத்தனை பேர் வருவீங்க? எங்கட ஃபேமிலி அம்மா அப்போ மற்றது தங்கச்சி மேல அண்ணா அக்கா. சொந்தமா மாட்டு வண்டியில் இருந்ததோ? மண்டல் மாடு நின்றதுங்க, வடக்கன் மண்டல் மாடா. சரி, அந்த அனுபவங்கள் வேற உங்களுக்கு இருக்குது. இப்ப கேட்கல உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? 2 அனுபவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? 2 அனுபவங்களுக்கு உள்ள வித்தியாசம், என்ற மருமகன் ஒரு ஆள் அங்க இருந்து பாருண்டு நேற்று சொன்னவர், மாமா சில விளையாட்டு அவைக்கு உங்க பருவம் அந்த பிரபல அலுவல் முடிச்சோண்டு அவர் நகைக்கடை வச்சிருக்கிறார். இங்க பண்டத்திருப்புல வச்சுக்கிறார். அங்க இருந்து வாரத்துக்கு கலைச்சு போட்டு பேர்ந்து பார்த்தா அவர் செய்த வேலை என்னன்னு சொன்னா, அவர் விடியப்புறம் வலிக்கட்டி இங்க வந்து கோயில்ல பொங்கல் முடிச்சு ஆள் 7 மணிக்கு அடிச்சு கேட்டான். மாமா நான் திரும்பி போறேன்னு சுண்ணாத்துல என்று சொன்னேன். விடிய வாரண்டவர் நீங்கள் எடுத்து கேட்க வந்துட்டு போறார். வந்து விட்டு போறேன். அதுவும் சாவுக்கு வரேன் சொன்னவன். அவ 2 பிள்ளைகளும் பள்ளியில போட்டுனா மற்ற 2 மகளவ இருக்குன்னு அவ ஆட்டோவும் வச்சிருக்கணும், மோட்டர் சைக்கிளும் வச்சிருக்கணும். மோட்டர் சைக்கிள் ஓடித்தான் மந்தவையாகும். தாய் ஒன்று ஏற்றி வந்தது, தேப்பன் ஒன்று ஏற்றி வந்தது. இப்ப வந்து இயந்திர உலகத்துல மாறினோன்னு சொன்னா இரவு 11 மணிக்கு வலிக்கிட்டு 5 மணிக்கு வீட்டை வந்திருக்கேன். விடிய 5 மணிக்கு வந்து பண்டில் மாடு ஒதுக்குப்புறமா கொண்டு விட்டு ஒதுக்குப்புறமா விட்டுங்க. ஒதுக்குப்புறமா விட்டு இங்க பொங்கல் வேலையால் முடிச்சு போட்டு குளிச்சு கேணியில அள்ளி ஊத்துக்கணும். அப்ப நான் அள்ளா கூடிய ஆள் இல்லை, தனியா இல்லை, அள்ளி ஊத்துக்கணும். அதே ஞாபகத்துல நீங்க இன்றைக்கு வந்து குளிச்சுனீங்களா கணில? விடிய வந்து நான் காலம்புறம் வந்து குளிச்சு கோயில் சுத்தி கும்பிட்டு கோயிலுக்காக வேண்டிய வேலையை செய்து போட்டு திரும்பி நான் உடுப்போடு அதே உடுப்போடு அப்படின்னா பக்கத்துல தான் வீடு, முத்துமாரி கோயிலடி வீடு. அப்ப நான் அப்படியே போய் மற்ற உடுப்பை மாத்திக்கொண்டு திரும்பி கோயிலடி வந்தேன். சரி, இப்ப நீங்க வந்து பண்டத்திருப்புல பிறந்தவங்க, இங்க வந்து கல்யாணம் பண்ணினீங்க. இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை சொல்லுங்க. ஆலயங்கள் எனக்கு இந்த மாமா சொன்ன கதையை பார்க்கல.
இது ஒரு மீளமடிக்கிறாள். நான் சாதி சொல்ல விரும்பல, சொல்லுங்க. மீளமடிக்கிறாள், மீளமடிக்கிறாள். மாட்டை ஒன்றை வெட்டி திண்டு விட்டு மேஞ்ச மாட்டை ஒரு டிராவல் இன்ஜினுக்கு நின்ற மாட்டை வெட்டி திண்டு விட்டு தாட்டு போட்டார். போலீஸும் வந்து விட்டு, அதாவது மாட்டுக்கார போலீஸுக்கு சொல்லி போலீஸும் வந்து நிற்கிது. அப்ப அவர் கோயில் இங்கே அப்ப பண்டித்தலைச்சி அம்மாள்ன்றது இல்லை, அம்மாள் குடிலுக்கதாலாம் இருந்தார். அதாவது கண்ணகி அம்மன். குடில் என்று சொன்னாலும் அந்த மாடுகள் இதுகளுக்கு குடில் போடுவாங்க, குடிலுக்கதான் ஒரு அம்மனை வச்சு கும்பிட்டார். அப்ப அவர் மேளம் அடிக்கிறது இந்த கோயில்ல, பரமேளம் அடிக்கிறவர். அவர் அடிச்சு ஆண்டு விடியப்புறமே வந்து அடிச்சு கேட்டது, தாயே இதை மாத்தி விடு, இதை மாத்தி விடு, அதாவது பண்டித்தலைய மாத்தி விடுன்னு சொல்லி. மாடு வெட்டக்கூடாது போலீஸ் கலைச்ச உடனே மாடு வெட்டவில்லை, அது களவெடுத்து இவர் செய்து திண்டு விட்டார். வெட்டி பங்கிட்டு களவெடுத்து சாப்பிட்டுட்டார். அதனால இங்க வந்து அம்மால பழிய போட்டார். மாட்டை மாத்தி விடு, மாட்டை மாத்தி போட்டான். அவன் மேளம் அடிக்கிறவர் தான், இங்க கோயிலுக்கு மேளம் அடிக்கிறவர். அவன் மாத்தி விட்டு விட்டு அண்டையில இருந்து இது பண்டித்தலைச்சி அம்மன்ன்றதான் சரி. அந்த அக்கா, அதாவது கடலை வியாபாரம் செய்யற அக்கா சொல்றா, மாட்டுன தலைய நீங்க வெட்டி தாட்ட சொல்றீங்களா? ஓலைக்க தாட்டதா குடில் சரி. ஒரு நிமிஷம் போறோங்க, உங்க வந்து கதைக்கிறப்ப. சரி, நீங்க சொல்லுங்க. அவளை தனியா கதை என்ன அவருக்கு விஷயம் தெரியும். நான் இங்க பிறக்காதா. ஆமா ஆமா, நான் கேட்ட கதையை அதை வந்து கனகாலத்து கதை வந்து சில மாறுபாடுகள் இருக்கு. எனக்கு தெரியாதவங்க, எனக்கு மாமா கதை சொன்ன கதையை தான் நான் சொல்றேன். சரி, அவர் அப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நான் அக்கா சொல்றா கதைப்பம் என்ன, அவன் இங்க பிறந்து வளர்ந்தவ. அப்ப மாட்டை மாத்தி விட சொல்லி அவர் மேளம் அடிச்சு உருவாடின அப்புறம் மாடு மாறினது, பண்டித்தலைய மாறினது. அன்று துவக்கம் இதோ பண்டித்தலைச்சி அம்மன் என்று தான் சொல்லு. அதுதான் என்ன தெரிஞ்சது. என்னட்டா நான் கல்யாணம் செய்தது அப்ப அதில இருந்து 75 76 கல்யாணம் செய்தலாம். ஏதோ அந்த அவை சொன்ன தலை பன்றிய தலையா மாறி அதுக்கு பிறகுதான் இது பண்டித்தலைச்சி அம்மன் ஆக்கி கூப்பிட்டார். நீங்கள் சிறு வயதுல வரைக்குள்ள அந்த மாட்டு வண்டியில வரைக்கும் அந்த கோயில் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்கு, வித்தியாசம் என்ன? கோயில் அப்ப வந்தவங்க பழைய கட்டடம், இப்ப இருக்கிற கட்டடம் தான் பழைய கட்டடம், அப்படியே தான் இருக்குது. அப்போ குடில் இல்லை. அப்போ இது அந்த காலத்துல குடில், ஆதி காலத்துல குடில்ல இருந்தவா அம்மா. இப்ப இந்த கட்டிடங்கள் எல்லாம் அப்பவும் இருந்தது. நான் சின்ன வயசு 6 வயசு 5 வயசுக்கெல்லாம் வந்திருப்பேன். அப்ப நாங்க வண்டில் மாட்டில் இங்க வந்து பொங்கி போட்டு பேருந்து பின்னேற சருவி பலிக்கிட்டோம்னா அங்க பார்த்தோம், வெயிட்டாலத்தான் பலிக்கிடுவோம். சரி, அந்த கோயில வந்து நிறைய பேரை சந்திக்கலாம், கதைக்கலாம். ஆனால் உங்களை மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் அந்த பழைய மாட்டு வண்டியில வந்த அனுபவத்தை நான் பெற்றக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு நன்றி. வேற சொல்லணுமே நன்றி என்ன விடவங்கோ, இங்க பிறந்து வளர்ந்தவையிட்ட கேட்டீங்கன்னா கோயில் வரலாறை பற்றி வடிவா சொல்லு. ஆமா ஆமா, கிட்டத்தட்ட அது வேற அந்த வரலாறு சரி மாறின வரலாறு. அது என்ன மாதிரி கோயில் இருந்ததுன்னு அப்படி அப்போ ஒரு குடிலுக்கதான் கோயில் இருந்தான்ட்டு நான் எனக்கு மாமா சொன்ன கதை. அதை மாட்டின் தலையை தோலையெல்லாம் பற்றி தாட்ட பிறகுதான் அவன் மேளம் அடிச்சு கேட்டது. அப்ப அம்மாள் இருந்தது குடிலுக்கு. சரி சரி. இன்றைக்கு அழகா கோயில் எல்லாம் கட்டி படிவே மாட மாளிகள் கூட கோபுரம். ஆனா குடில் தான் எப்ப இருந்தாலும் கோபுரம் ஆகாது, குடிலுக்கு தான் மூலஸ்தானம் கிடக்கும். குடில் இருக்கிறான் கடவுளுக்கும் பிடிக்கும், இயற்கையோட ஒன்று இருக்கு. குடில் என்று பவுனால போட்டாலும் குடில் மேலத்தாலும் அதை செய்யவும். ஆமா ஆமா ஆமா, அந்த விளங்குதாங்க. அங்க போய் போனோம்னா அங்க கதைச்சு ஆலோசனை கேளுங்க. அவ இங்க பிறந்து வளர்க்க. தம்பி எங்க வாரீங்க? வாதாரவத்தை, அதாவது இங்க கிட்ட எவ்வளவு தூரம்? கிட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இல்ல, ஒரு 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் என்ன பக்கத்துல என்ன? சரி சரிங்க. யாரோட வந்து நீங்கள்? அப்பாவோட. என்ன பொங்கினமா அப்பாக்கள்? சும்மா கும்பிட வந்து நீங்கள்? சரி சரி. நான் அந்த அண்ணாவோட கதைக்கின்ற போது இந்த அக்கா வந்து இந்த ஆலய வரலாற்றை கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னா, அது என்ன மாதிரி நீங்க குடியில தெரியுனதோ? என்ன சொல்லுங்க, நாங்கள் குழந்தையில இருக்கேன். நான் 64ஆம் ஆண்டு பிறந்தேன். எங்களுடைய அம்மாவை எங்களுடைய அப்பாவை சொன்ன கதை தான்
எங்கள்ல வரலாறு கதை இது குடிசையா இருந்த வேண்டும் வெங்கடையாக்கண்ட கோயில் வேண்டும் வெங்கடையாக்கண்ட கோயில் இப்ப வேற ஒரு கௌரவமானாக்கண்ட கையில ஏற்றிட்டேன் அது இல்ல அந்த அப்ப இது வழிய ஒரு வயல்வெளி வேண்டும் வயல்வெளியில உணர்ந்து இந்த வயலுக்குள்ள கொண்ட ஆக்கள் மாடு கட்டுறவே தானே மாடு கட்டைக்குல மாட்டுக்கு மாடு கொண்டது கட்டைக்குல அந்த மாடு போய் அந்த பயிரை தின்ட்டுதான் பயிரை திண்ணைக்குல தோட்டக்காரனு கோவம் பெருந்தானே கோவம் பெறைக்குல அவன் என்ன செய்தான் என்றால் மாட்டை வெட்டி போட்டானா மாட்டை வெட்டி போட்டு அந்த அம்மாள் இந்த இல்லாம ஒரு சின்ன கொட்டில் குடிசை இந்த குடிசைக்குள்ள மாட்டின தலையை கொண்டு செருகி போட்டானா சொருக மாட்டுக்காரன் தேடி வந்தவன் ஐயோ இந்த மாட்டில் வச்சுட்டு போனான் மாட்டைக்கானையில் என்ற விரைக்குல அந்த மாட்டின தலையை அம்மா பண்டு தலையை மாதிரி காட்டினதா இந்த காட்சி பண்டு தலையை மாதிரி கிடந்ததா எனக்கு மிச்சம் தெரியாது ராசா பரவாயில்லக்கா உங்களோட கடலை வியாபாரம் அப்படி போகுது சும்மா எங்கட வாழ்க்கையில இழுத்து கொண்டு போறோம் கொள்வன செய்வீங்க நான் கடை வழியே தானே ஐயா கடை வழியே எங்களுக்கு பிடிச்ச கச்சான பார்த்து எடுத்து விற்கிறோம் தோட்டங்கள்ல எடுக்கிறேன் தோட்டங்களை போறேன் எனக்கு ஆம்பளை உதவி இல்லை எனக்கு வேற இல்லை விட்டுட்டு போட்டேன் உங்களோட சொந்த இடம் எது நான் சொந்த ஐயன் அவர் சுண்ணா இப்ப இருக்கிறது இங்க மோனதாஸ் வாசதால எல்லா இடம் நீங்க போய் போறீங்க போகாத கோயில் ஒன்றும் இல்லையா ஐயா கதிராமங்குடி போய் வந்துட்டேன் இந்த கச்சானோட சின்ன மாடு பெரிய மாடு சாட்டி எல்லாம் அந்த வியாபாரம் மண்டு எல்லா இடங்களுக்கும் போயிருக்கிறேன் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு எனக்கு இதுல 2 தம்பி உண்டு ஒரு தங்கச்சி உண்டு 2 பிள்ளைகள் பேத்திய சரி அதாவது கச்சான் இப்ப கிலோ எவ்வளவு போகுது கிலோ தரங்களை பொறுத்தது இப்ப கடைசி விலை 600 1 கிலோ 600 நீங்க தோட்டங்களுக்கு போய் மொத்தமா இல்ல ராசா அப்படி எடுத்தா தான் அது நிலைமை தெரியும் பச்சை கச்சா எடுக்கிறேன் இல்ல பச்சை கச்சா எடுத்தா தண்ணி பத்தினா அது நிற குறைஞ்சிடும் சரியக்கா நீங்கள் ஒரு உண்மையில ஒரு பாராட்ட வேண்டியவங்கள ஒரு தொழில் முயற்சி செய்யக்கூடிய ஆள் அங்க அதோட காய்ச்சல் இருக்கும் போதுதான் நீங்க அந்த சொன்ன எங்களுடைய ஐயா அம்மாவே எங்களுக்கு சும்மா அந்த வரலாறுகள் வந்து செவி வழியா தானே எங்களுடைய ஐயனர் இருக்கிறார் ஐயனாருக்கும் அப்படித்தானே நீங்க மாமன் மெருமனை வெட்டினதும் அவர் மெருமன் சாகைக்கு சொன்னதா நீயே சாட்சி நீ இந்த ஐயனா கோயிலுக்கு பின்னால அதுவும் வயல்வெளி தான் ஐயனா கோயில ஐயனர் இருக்கிறாருன்னு ஒரு ரகம் தெரியாது மாமனுக்கும் மெருமனுக்கும் சண்டையா மாமனுக்கும் மெருமனுக்கும் சண்டை வயல்வெளி அந்த ஊர்ல இருந்த மெருமனுக்கும் சண்டை ஐயனா கோயிலுக்குரிய ஒரு ஆட்கள் தோட்டத்துல தோட்ட வேலையெல்லாம் அந்த காலத்துல தோட்ட வேலையெல்லாம் அப்ப மாரி மாதம் மாமன் போய் 2 தோட்டம் கொட்டினாதான் மெருமங்காரன் மாமனுக்கு சாப்பாடு கொண்டு போற மாதிரி கொண்டு போனது அவள் அப்பாவுக்கு கொண்டு சாப்பாடு கூட பாடு சொல்ல சாவன் சாப்பாடு என்று வாங்கி கொண்டு போனதான் கொண்டு போட்டு மாமனுக்கு மெருமனுக்கும் இருக்கிற தகராறு என்ன கொடுக்க வரையோ வாங்க வரையோ இன்னும் தகராறுல மாமனை வெட்டி போட்டான் அடிச்சு சாவ கொண்டு போட்டான் மாமன் உயிர் போக வைக்கல ஐயப்பா நீயே சாட்சி இந்த நீர்க்குமிழி சாட்சின்னு சொல்லி போட்டு செத்ததான் ஐயனார் கனவுல தோன்றினாராம் இதுல உங்கட ஐயா அம்மா சொன்ன வரலாறு ராசா வந்திருக்கு ஐயனார் கனவுல தோன்றினாராம் உண்டி அப்பனை கொண்டது உண்டிய புருஷன் தான் இது நிச்சயம் உண்மையான கதை நான் இந்த கதையை கோர்ட்டில சொல்லுவேன் நான் கோர்ட்டில சொல்லுவேன் நீ விளக்கத்துடன் 2 இவள் போய் விளக்கத்துடன்றாரா ஐயனார் புல்லு மிதுவடி இந்த மிதுவடி இந்த புல்லு மிதுவடியோ இன்னும் மிதுவடியோட கோட்சில நீதவானுக்கு முன்னால தோன்றின பிறகு சொன்னாராம் நான் தான் இந்த ஐயனார் தாளைக்கு இருக்கிற ஐயனார் எனக்குத்தான் இந்த சாட்சி உண்மை ஆனால் இந்த மாமனை வெட்டினது மருமன் தான் மருமன் தான் சாக கொண்டு தண்ணிக்க தாட்டதுண்டு நீர் இந்த வெட்டி தாட்டதுண்டு ஐயனார் ஒரு பெரிய புதுமை உள்ளது எங்களோட ஐயனா கோயிலுக்குள்ள சொன்னாங்க வயலுக்குள்ள வியாபாரத்தை கவனிச்சிட்டு வாங்க சொல்றது கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க எங்களை தெரியாது நாங்கள் 60 முடிக்கல ஐயா கதை முடிக்கல கொடுத்துருவாங்க நாங்க சின்ன வயசுக்கு எங்க ஐயா அம்மா எங்களுக்கு இந்த பழைய கதை சும்மா சொல்றதான் இல்லை அம்மா ஓமானுக்கு போனது துபாய்க்கு போய் வந்தது அம்மா வளர்த்தது அம்மாவா வளர்த்துக்கணும் உங்களோட மகள் விட்டுட்டு போட்டான் விட்டுட்டு போக சின்ன வயதுல 1 வயசுல வந்துட்டு போனவள் அந்த இப்ப ஆஸ்பத்திரியில என்னண்டு அந்த ஐயா சொல்லி முடிச்சிருக்கோம்
அதானே ஐயா. அது என்ன வழக்கு பிடிபட்டு போச்சு. அது வழக்குல ஐயனார் தான் சொன்ன ஒரு சாட்சி. நான் தான் ஐயனார். ஐயனாவில் ஐயனார் சாட்சி என்ற சாயக்கு சொன்னபடியால் ஐயனார் சாட்சிக்கு போனவரான் கோர்ட்ல நீதவானுக்கு முன்னால அந்த அவற்ற கூட்டு இருக்குல்ல, அந்த நீதவான் கூடு இந்த கோர்ட்ஸ்ல சாட்சி சொல்ற கூடு, அந்த கூட்டுகளும் சத்தம் கேட்டான். கிருங்கண்டு சத்தம் கேட்டான். கிருங்கண்டு சத்தம் கேட்க ஒரு கருத்தை ஆம்பளைன்றது அந்த லாசனமும் கண்டதா. நான் தான் சொன்னாதுல ஐயனர், நான் போய் சொல்ல இல்லை. மாமனை அடிச்சு ஜாக கொல்லைக்க மாமன் உயிர் போய் கொண்டிருக்க மாமன் சொன்னதான் நீரே சாட்சி. ஐயனார் பார்த்து நீரே சாட்சி. இந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு ஐயனார் விட்டது மருமங்காரனுக்கு தூக்கு வாங்கி கொடுத்தார். சரி சரி சரி. அதாவது நீங்கள் நிறைய கோயில்ல போய் இப்ப வியாபாரம் செய்யக்குள்ள உங்களுக்கு கதை தெரியும். நீங்க சும்மா இருக்கும் போது அந்த கோயில் நடக்கிற பிரசங்கம் எல்லாம் கேட்பீங்க. பிரசங்கம் கேட்கிற விடங்களை பெற்றாத பெருங்க எங்களுக்கு அந்த அம்மா அப்பா வந்து வியாபாரம் செய்யலையோ? அம்மா அப்பா வியாபாரம் செய்யலையே ஐயா. ஐயா தெளிப்பழையான். நாங்க சொன்னதுல குடியிருந்த நாங்கள் குடியிருக்க ஐயனாற்ற புதுமைகளை சும்மா எங்கட ஐயா அம்மா பொழுதுபோக்கா இருக்க கதைக்கிறது தானே. சரி சரி சரி. கதைச்சதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை. நான் அந்த படிக்கவும் இல்லை, அந்த இதெல்லாம் தெரியாது. என்று ஐயா அம்மா சொன்ன கதைகள் இதுகள். சரி அம்மா, நன்றி அம்மா. உங்களோட பேர் என்ன? நித்தியா. நித்தியா, ஓகே. சரி.